ஹாய் உறவுகளே, குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. டுடே எங்கள் ஊரில் ஆஃப்டர்லேருந்து டோட்லி வானிலை மாற்றம், மலை சாரலோட டோட்லி அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. தூரலோடு அப்படியே தூரிகிட்டே இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கு கேரளா பிளேஸ் போலே இருக்குது. அந்த அளவு டோட்லி சேஞ்சஸ். சரியாக கூலிங் ஜில்லுன்னு இருக்குது. கேரளாவில் இருக்கிற போலேயே கொஞ்சமாக அப்படியே சின்ன ஒரு ட்ரீம். அந்த குருவி சத்தம், மழை அதிகமாக பெய்கிறத விட லைட்டான மிதமான மழை தாங்க ரொம்ப நம்மளுக்கெல்லாம் இஷ்டம், ரொம்பவே பிடிக்கும். அதை ரசிச்சுட்டு இருக்கிறது. யாருக்கெல்லாம் இதை மாதிரி தூரலோடு உள்ள மழை பெய்கிறது பிடிக்கும். இதை பாருங்களேன், இந்த குளத்துல அந்த தூறல் குட்டி குட்டியாக அழகாக தெரியுது பாருங்கள். பெரிய மலையை விட இந்த மாதிரி தூறல் மலை தாங்க நீங்கள் ரசிக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே நீங்கள் ட்ரீமுக்கு ஊட்டி இல்லை கேரளா பிளேஸில் இருக்கிற மாதிரியே நினச்சிட்டே பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக அதனுடைய மூமெண்ட் தெரியும். ஓகே, இந்த இதமான மலைச்சாரலுக்கு காரசாரமான ஸ்நாக்ஸு செய்து சாப்பிட்லாம் வாங்க. சுண்டல் ரெசிபி தான் செய்கிறேன். ஒயிட் சுண்டலை விட ப்ரௌன் சுண்டலில் தான் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. அதிகமாக இதை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு நான் குலவி கல்லால் கொஞ்சம் 1-2 தட்டி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா அதில் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனியன், சில்லி, கொரியாண்டர், கருவேப்பிலை எல்லாம் பொடுசாக நறுக்கி நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்து தாளித்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிறத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன் கொடுத்து, கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், சால்ட்டு கொஞ்சமாக போட்டு லைட்டாக வாட்டர் விட்டு ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடுங்க. நல்ல காரசாரமான சுவையான சுண்டல் ரெடி. இதமாக இந்த மலைக்கு வச்சு காஃபி டீயோ வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். மலையை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.